மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெறுவது தொடர்பான மசோதாவிற்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறும் முயற்சியில் தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அமைச்சர்கள் ஜெயக்குமார், விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன், தங்கமணி ஆகியோர் டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். மக்களவை துணை சபாநாயகரும் அதிமுக எம்பியுமான தம்பிதுரை அப்போது உடன் இருந்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது நீட் தொடர்பான தமிழக அரசின் 2 மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை உடனடியாக பெற்றுத்தருமாறு அமைச்சர்கள் வலியுறுத்தினர். முன்னதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரை தமிழக அமைச்சர்கள் சந்தித்தனர். அவர்களிடமும் நீட் தொடர்பான கோரிக்கையை அமைச்சர்கள் வலியுறுத்தினர். இந்த பிரதமரிடம் மனு தந்திருக்கிறோம். அவர் படித்து பார்த்ததும் நான் துறைக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை பரிசீலனை செய்வார்கள் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் இருப்பதன் காரணமாக சட்டத்துறையிடம் ஆலோசித்து என்ன செய்ய முடியுமோ அதை பார்த்து நான் பரிசீலிக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். பிரதமர் அலுவலகத்தில் 2 நாட்கள் முன்பாக நான் சந்தித்தேன். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்த பொழுது அப்பொழுதே அந்த அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன் காரணமாகத்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா அவர்களும் அதே போல ஜவடேகர் மனித வளமாட்டு அமைச்சர் ஜவடேகர் அவர்களும் இந்த காலையில் அமைச்சருடன் சந்தித்து பேசினார்கள். அதற்கு நேற்றும் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் உள்துறை அமைச்சரையும் ராஜ்நாத் சிங்கும் சந்தித்து பேசியிருக்கிறோம். இது மேலே பிரைம் மினிஸ்டர் சொல்லாமல் இதெல்லாம் நடக்காது. நாம் சொல்ல நீட் எக்ஸாம் முடிந்து போன ஒன்று, தேர்வு நடந்து போச்சு. இப்போ ஒன்றும் ப்ரிப்பரேஷனுக்கு யாராவது இருக்க போகிறதில்ல. ஆனால் அந்த பாதிப்பு சரி செய்வதற்காகத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல தவிர இதற்காக நாங்கள் ஒரு தவறான ஒரு இதை உறுதிமொழி எதுவும் தரக்கூடாதுல்ல. நாங்கள் முயற்சி செய்கிறது தானே. இது நீட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு நீங்கள் சொல்லியிருந்தா அந்த கேள்வி ரைட்டு.